அக்னீஸ்வரன், எஸ், யாருக்கு தேவை இருக்கு? யாருக்கு தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் புகழேந்தி அவங்க புரட்சி அதிமுகன்னு ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை அவர் செய்த முதல் புரட்சி அதை திமுகவுக்கு போய் ஆதரவு கொடுத்தது தான் நினைக்கிறேன். ஆனால் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு பிணையம் கொடுத்தது, தொடர்ந்து கட்சியில் இருந்தது. ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற எம்பி அல்ல, எம்எல்ஏ அல்ல, சேர்மன் அல்ல, ஒன்றும் இல்லை. ஆனால் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அங்கே போயிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாதவர் நீங்கள் ஏன் போய் திமுகவுக்கு போனீங்கன்றத எனக்கு வருது. புரட்சின்னு ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அவர் இந்த தேர்தலை தனியாக நின்றுக்கலாம் இல்ல. அவர் முதல்ல வந்துன்னு கதவை தட்டிருக்காரு. ரைட், அது நம்ம கதவை திறக்கல. ஆனால் அது இருக்கட்டும். 3 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு அது தேவைப்பட்டது. ஆனால் அண்ணன் புகழேந்திய போன்றவர்கள் ஒரு கொள்கைக்காக இருந்தவர்கள். ஆனால் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு போய் புரட்சின்ற போயிட்டு அங்கே போய் சேர்ந்துருக்கீங்களே? எனக்கு அது ஒரு வருத்தம். சம்பாரிச்சவங்க போகலாம், பேரை புகழை எல்லாத்தையும். ஆனால் நீங்கள் சம்பாதிக்காதவங்க ஏன் போய் சேர்த்தீங்க? அதுதான் எனக்கு வருது. அது இருக்கட்டும். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சார், அதாவது யாருக்கு தேவை? என்டிஏவுக்கு விஜய் தேவையில்லை. தேவையில்லை. விஜய்க்கு என்டிஏ தேவையில்லை, எந்த கட்சியும் தேவையில்லை. எப்படி? அப்படிதான். இப்ப செந்தில்வேல் சார் சொன்னார், ஒருவேளை எல்லாமே யூகம் தானே, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் மௌனம் காக்கிற நாட்டில் தொலைக்காட்சி விவாதத்தில் வரக்கூடியவர்கள் தான் கருத்துக்களை தெளிவா பேசக்கூடிய நாடு இன்னைக்கு தமிழ்நாடா மாறிச்சுன்னு எனக்கு ஒரு வருத்தமும் உண்டு. ஆனா செந்தில் சார் சொன்னாரு, ஒருவேளை தாவேகா என்டிஏ கூட்டணியில் வந்தால் அவங்க 100 சீட்டு கேட்பாங்க. கேட்டால் அனுமானம் எல்லாமே நான் இப்படி சொல்றேன். இந்த இன்னொரு 134 சேர்த்து 234 தனியா நின்றுட்டா கௌரவமாயிரும். அது கௌரவமாவும் இருக்கும். இந்த தீய சக்தி, தூய சக்தி, நல்ல சக்தி, அந்த சக்திகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டும் இல்ல. ஆகையினால இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர்கள், அதாவது தாவேகா நடிகர் விஜய் அவர்கள் அமைதியாக இருப்பதே நல்லது. இல்ல, உங்களுக்கு தாவேகா அதிமுக கூட்டணி அமைகிறது பிடிக்கலன்னு எனக்கு புரியுது. வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்கிறேன். பிடிக்கல, எனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த நாட்டில் நடக்கணும் அப்படின்னா அது நடக்காது. நீங்க முதலமைச்சர் ஆனா நடக்கணும். ஆனால் எனக்கு அந்த விருப்பமும் இல்லை. ஆனால் நான் இப்ப கேட்பது, நீங்க எதுக்கெல்லாம் நீங்க பேசுறீங்க, எதற்கெல்லாம் பேசுறீங்க? ஆனால் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு நீங்க உங்க வெளி கட்சியை விடுங்க சார். இவங்க என்டிஏல சேர்றாங்களாங்க சார், நம்ம இப்படி வச்சுக்கிறோமே. தொடர்ந்து வெற்றி வாகை சூடிய திமுகவுக்கு 0.5% எடுத்த தேமுதிகவே தேவைப்படுகிறது. ராஜ்யசபா கொடுக்கிறார்கள். 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே நாம கபலீகரம் கொண்டு இங்க கொண்டுக்கிறோம் அப்படின்னா எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவரும் ஒரு தடவை தான் முதலமைச்சர். ஆனால் 3 முறை முதலமைச்சர் ஆனவரை கொண்டு வந்து திமுக சேர்த்திருக்காங்களே, அவங்க என்ன ஆளுநர் பதவி ஏதாவது கொடுப்பாங்களா, இல்ல ஜனாதிபதி பதவி கொடுப்பாங்களா, அல்லது கட்சி தலைவரா மாத்திடுவாங்களா? இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் லீடர் இன் டிஎம்கே யாரு? துரைமுருகன். புரோட்டோகால் படி ஸ்டாலின் இல்ல, ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர் சார், புரோட்டோகால் படி. ஆகவே அவரே அங்கு போகிற போது தாவேகா எங்க போகுது? என்னன்னா அவங்க கட்சிக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒண்ணு இல்லனே, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. ஒண்ணு இல்ல, அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு தலைவர் விஜய் நடிகரே வரல சார். அவங்க எந்த மீட்டிங்ல தலைவர் வர மாட்டாங்க. தலைவர் இல்லாம தான் அந்த மீட்டிங் நடக்கும். எப்படி? அங்க பெரும்பாலான மீட்டிங்ல தலைவர் இல்லாம தான் நடக்குது. அதத்தான் நான் சொல்றேன், அப்படியே நடங்கன்னு தான் சொல்றோம். ஆனா இப்போ 2 குதிரை ஓடுதுனே. எடப்பாடி பழனிசாமி என்டிஏவை எவ்வளவு சர்ச்சைகளுக்கு இடையில கட்டிட்டார். ஒரு 3 முறை பிரதமர் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரே மேடையில் ஏற்றி காமிச்சிட்டார். திமுக கூட்டணியை வீழ்த்துவது அதிமுகவால் மட்டும் முடியும்னு ஒரு பொலிட்டிக்கல் பெர்செப்ஷனை எடுத்துட்டு போக வேண்டிய நேரத்தில் விஜய் வராராங்கிற போது, விஜய் வந்தாலும் சரி வராட்டியும் சரி திமுக வீழ்த்துவது உறுதிங்கிற டோன்ல நீங்க நின்றுக்கணும். இப்ப திரும்ப இந்த பேச்சுவார்த்தைங்கிறது விஜய் வரலனா ஒருவேளை அதிமுக ஜெயிக்காதோங்கிற ஒரு பெர்செப்ஷன் உருவாக்கிட்டே இருக்கு. இதை ஏன் நீங்க திரும்ப ஏத்துக்கிட்டே இருக்கீங்க? அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு, பாஜக அதை ரிஜெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு 100 காரணம் இருக்கு. அதிமுக கட்டண்டா புதிதாக தாவேகாவுக்கு சேர்ப்பதற்கு எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுல என்ன சிக்கல்? அப்போ 0.5% எடுத்த தேமுதிக சேர்த்ததும்
திரு ஓபிஎஸ் அவர்களை சேர்த்ததும் பிற கட்சிகளை, எது விடுதலை சிறுத்தைகளை, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை, மதிமுகவை டம்மி படுத்துறதுக்கு தான் இவங்களை சேர்த்தாங்களா? இல்ல உங்களை பார்த்து பயந்துட்டாங்க. எது? எடப்பாடியை பார்த்து பயந்துதாங்க தேமுதிக சேர்த்திருக்காங்க. அப்படிலாம் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சொல்லல. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவை, அந்த நிதானமான போக்கை நாம் தமிழ்நாடு அரசியலில் அந்த பிம்பத்தை உடைப்பது எப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிம்பத்தை உடைக்கிறது எப்படி? இப்ப தாவேகா விஜய் எங்க போறாரு? நான் கேக்குறேன், அவர் எங்க போனா என்ன? அண்ணே, அவர் உங்க ஓட்டை பிரிக்கிறதா சொல்றாங்கங்கறத சிக்கலே. ஓ அப்ப இங்கதான் கரெக்டா சொன்னீங்க. நான் சொல்ல, செந்தில் என்ன சொன்னாரு? அததான் சொல்ல வந்தேன். எப்படி போட்டு விட்டீங்க பாருங்க. ஆனா இந்த ஓட்டத்தான் பிரிக்கிறாருன்றது எந்த தேர்தல் உங்களுக்கு சொல்லுச்சு? சர்வே சொல்லுது. சார், சர்வே எடுத்தது யாரு? கொடுத்தா 1000 சர்வேக்களை அள்ளி வீச முடியும். தேர்தல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல 70 அரசியல் கட்சிகள் இருக்கு, அது தெரியுமா? இந்த 70 அரசியல் கட்சிகள்ல 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அது உங்க விருப்பம். ஓகே. இல்ல அப்படியே தமிழ்நாடு சொல்றாங்க. அது நெல்சன் சாருடைய விருப்பம். ஏன் விருப்பம் அது இல்ல? ஆனால் இல்ல ஏன் விருப்பம் அது இல்ல? தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அது இல்ல. அது இல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் 2024ல நான் மெதுவா பேசுறேன். ஏன்னா செந்தில் சாருக்கு வந்து என்னடா இவ்வளவு சவுண்டா பேசுறேன்னு நினைச்சுறாரு. மெதுவா பேசுறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் 2024ல திமுக, அதிமுக. அவ்வளவுதான். 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக, திமுக. இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். உடனே இங்க சொல்லுவீங்க, இப்படி 2024 நீங்க தான் கம்மி ஆயிட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு கேட்க மாட்டேன். கேட்பீங்க. கேட்க மாட்டேனே. ஆடே கேட்டுக்கிறேன். நெல்சன் சாருக்காக அங்கேயே ஒரு கேள்வி காட்ட பிராக்கெட்ல நெல்சன் சார் கேட்பார் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி கேட்டா அன்றைக்கு தனியா ஒரு கட்சி இந்திய நாட்டில் இந்தியா கூட்டணியும் இல்லை, என்டிஏ கூட்டணியும் இல்லாமல் ஒரு கட்சி 20.5% எடுத்திருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்ல அது வந்தாதான். இல்ல ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 7 கட்சி கூட்டணி அமைத்தார். ஆனால் அவர் ஆட்சி பிடித்தார். ஆனா நீங்க தனியா நில்லுங்க, உங்கள் செல்வாக்கை நிரூபிங்க. என்ன நீங்க வாழும் புரட்சி தலைவர் சொல்றீங்க, நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் பிதாமகன். திருப்பரங்குன்ற விஷயம் உடனே பதில் சொல்லிடுவோம். அது மாதிரி சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே ஸ்பாட்ல போய் நிற்போம். இவைகள் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது வேற. நீங்க கேட்டீங்க விஜய் யாருக்கு தேவை? விஜய் தமிழ்நாட்டில் நிறைய திரைப்படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு தேவை. விஜய் ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த விஜய் தேவை. திரு ஆதவ் அர்ஜுனாவை போன்றவர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்டால் மக்கள் தான்